கோடர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டுடேயோட லீட் கோட் ப்ராப்ளம் தான் இது. தென் டிவைட் அரே இன்டு ஈக்குவல் பேர்ஸ். இதுதான் கொஸ்டின். நமக்கு வந்து டிவைட் ஈக்குவல் பேர்ஸ் அப்படின்னாலே இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, இது வந்து சேம் சைஸ் இருக்கு, இது சேம் சைஸ் இருக்கு. அப்போ இது வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்படி இருக்கிறதான். இப்போ இதை பாருங்க, இது அன்ஈக்குவல்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து நார்மலாக அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் கொஸ்டினை பார்க்கலாம் இப்போ. ஓகேவா, நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இது வந்து டிவைட் அரே இன்டு ஈக்குவல் பேர்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து இன்டீஜர் அரே நம்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருவாங்களாம். அதில் வந்து 2 × n இன்டீஜர்ஸ் இருக்குமா. ஓகேவா, நம்ம வந்து இந்த நம்ஸை தான் டிவைட் பண்ணணும். எப்படின்னா n பேர்ஸாக டிவைட் பண்ணணும். பேர்ஸ்னால் என்னது, 2 2 இருக்கவங்கள தான் நம்ம பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஈச் எலமெண்ட் பிலாங்ஸ் டு எக்ஸாக்ட்லி 1 பேர். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து எல்லா தட்டுலையும் 2 தோசை இருக்குது. ஒரே மாதிரி தோசை தான் இருக்கும் எல்லா தட்டுலையும். இப்போ நான் வந்து 2 தோசை எடுத்து உன் பிளேட்டில் வைக்கிறேன்னா அந்த 2 தோசையும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா, உனக்கு இருக்கிற தோசை இன்னொருத்தவங்க தட்டில் இருக்க முடியாது. ஓகேவா, இது மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், த எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் அ பேர் ஆர் ஈக்குவல். அப்போ நான் சொன்னேன்ல, அந்த பேராக வைக்கிறது வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, ரிட்டன் ட்ரூ இஃப் நம்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு n பேர்ஸ், அதர்வைஸ் ரிட்டன் ஃபால்ஸ். ஓகேவா, இப்போ நான் வந்து இதை எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இன்புட், ஃபர்ஸ்ட் இன்புட் எக்ஸாம்பிள். இதை நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் பேர்ஸாக பிரிக்கணும். அந்த பேர்ஸ் எல்லாம் சேமாக இருக்கணும். ஓகேவா, அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை எப்படி பிரிப்பேன், 3,3ன்னு ஒரு பேர் இருக்கும். தென் 2,2ன்னு ஒரு பேர் இருக்கும். அகெயின் 2,2ன்னு ஒரு பேர் இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து 3 ஈக்குவல் பேர்ஸ் கிடச்சிருச்சு. தென் அதோட உள்ள இருக்க பேர்ஸும் எப்படி இருக்கு, சேம் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்களேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் எல்லாமே என்னவா இருக்கு, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து பேர்ஸ் வந்து ஃபார்மே பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தோன்னே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே தோணும், நமக்கு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவல் பேர்ஸாக வந்து என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னது, நம்ம ஃபார்ம் பண்ணுற பேர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அரேல இருக்கிற ஒரு நம்பர் இன்டீஜரோட கவுண்ட் தெரியணும். தென் அந்த கவுண்ட் வந்து என்னவா இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து வச்சு ஈக்குவல் பேர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் லாஜிக்கு. இதுக்கு வந்து சூடோ கோடிங் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு எஜுகேஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் ஆப்டிமைஸ்டாக மாற்றும். என்னன்னா, நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து உங்களோட நம்மோட லென்த் என்னது, 4. இப்போ நம்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன, செட்டுனா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடும். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லென்த் என்னது, 4. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தெரியுது, நம்மளால என்ன பண்ண முடியும், சேம் பேர்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது. அப்போ இங்கெல்லாம் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டன் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா, ஆனால் இதுவே இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்மளோட லென்த் என்னது, 6. அதுவே அதை செட்டாக மாற்றினீங்கன்னா அதோட லென்த் என்னது, 2 and 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ அதோட லென்த்து 2. அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் பேர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது இந்த மாதிரி கேசஸ் மட்டும் ஃபர்தர் கோடுக்கு வந்து உள்ளே போகும். ஓகேவா, அதுதான் இந்த எஜுகேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக இன்னும் நீங்கள் பெரிய பெரிய கோட்லாம் போகும்போது நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும், இந்த மாதிரி எஜுகேஷஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கோட்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய கோடில் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஹேஷ் மேப்பு, டிக்ஷனரி, பைத்தானில் டிக்ஷனரி, நம்மளோட ஜாவாவில் ஹேஷ் மேப்பு, தென் C++ அனோட மேப்பு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேர்டோட, இப்போ 3 இருக்குன்னா 3 தான் என்னோட கீ. ஓகேவா, அதோட கவுண்ட் வந்து என்னோட வேல்யூஸ். ஓகேவா, 3 வந்து என்னோட கீ, அதோட கவுண்ட் வந்து நான் வேல்யூஸ்னு வச்சுக்கிறேன். தென் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபார் லூப் போட்டு அந்த வேல்யூ வந்து ஆடாக இருக்கா ஈவனாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ 3யோட கவுண்ட் என்னன்னு கிடைக்கும் எனக்கு, 3யோட கவுண்ட்டு எனக்கு 2ன்னு கிடைக்கும். தென் 2ன்ற கீயோட கவுண்ட் என்னன்னு கிடைக்கும் எனக்கு, 4ன்னு கிடைக்கும். ஓகேவா, இது ரெண்டுமே என்ன இருக்குது, இந்த வேல்யூஸ் ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், இது வந்து ஆட் நம்பர் கிடையாது. ஃபார் லூப் போட்டு வெளியே வந்து எனக்கு ரிட்டன் ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் லாஜிக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து டைம் ஸ்டாம்பில் வந்து பைத்தன் கோடுக்கும் ஜாவா கோடுக்கும் இது பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக எது போய் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த கோடுக்கான பைத்தான் கோட். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து லென்த் ஆஃப் தி நம்ஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி செட் ஆஃப் நம்ஸ். ஓகேவா, அந்த நம்ஸ்ன்ற அரேவை செட்டாக மாற்றிக்கிறாங்க. இது அதுக்கான சின்டாக்ஸ். அப்போ இது ரெண்டு
ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப அங்க டூப்ளிகேட்ஸே இல்லன்னு அர்த்தம். அப்ப ஈக்குவல் பேர்ஸே ஃபார்ம் பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஃபால்ஸ் போட்டுரும். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா கவுண்டர்ஸ்னு போட்டிருக்கேன். கவுண்டர் வந்து டைரக்டா அதை கீயா அந்த அந்த அரேல இருக்க எலமெண்ட்ஸை கீயா எடுத்துட்டு அதோட கவுண்ட் ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து வேல்யூஸா போட்டிருந்த கவுண்டர்ன்றது. இல்லாட்டி நீங்க மேனுவலா கூட என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் கூட நான் ஆட் பண்றேன் ஹேஷ் மேப் டிக்ஷனரிக்கு. அதுல வந்து எப்படி நீங்களே டிக்ஷனரிக்குள்ள வந்து வேல்யூஸ் ஆட் பண்றது, இந்த கவுண்டர் இல்லாம பண்றது எப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? தென் ஒரு வேல்யூஸா நான் எடுக்கணும் அந்த டிக்ஷனரியில இருந்து. எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து டிவைட் பை 2 ஆகுதா அப்படின்னு சொல்லி மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டு நான் செக் பண்றேன். எனக்கு 0 வந்துருச்சுன்னா அது என்னது ஈவன் நம்பர். ஓகேவா? ஆனா 0 வராட்டி நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். ஏன்னா அது ஆட் நம்பர். ஓகேவா? கடைசியா ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருந்துச்சுன்னா நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுவேன். அவ்வளவுதான். இதுதான் உங்களோட ஜாவா கோட். ஜாவா கோடும் நான் சொன்ன மாதிரியே தான். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் அதுக்குள்ள நான் வந்து வேல்யூஸ் போட்டுட்டே வருவேன். கவுண்ட் வந்து இருந்துச்சுன்னா கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். இல்லாட்டி 0ன்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து ஹேஷ் மேப் எப்படி பண்ணும் இது மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து கீயா சொல்லி அந்த அரேல இருக்க நம்பர் தென் அதோட கவுண்டை வந்து வேல்யூஸாக போட்டுப்பேன். தென் ஃபார் லூப்புக்குள்ள அந்த வேல்யூஸை எடுத்துட்டு போய் அந்த வேல்யூஸ் வந்து 2ஆல டிவைட் ஆகுதான்னு நான் பார்க்குறேன். அதாவது மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டு எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வருதா வரலன்னு பார்க்குறேன். இன்கேஸ் 0 வரலன்னா எனக்கு வந்து என்னது ரிட்டர்ன் ஃபால்ஸ். அது வந்து ஆட் நம்பர்னு அர்த்தம். அப்போ அதை ஈக்குவல் பேர்ஸாக பிரிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இது ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருந்துச்சுன்னா அது என்னது ஈவன் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இருக்கு. அப்போ அது ஈக்குவல் பேர்ஸாக பிரிக்க முடியும். அதனால ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கோடு. நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. தென் இதே மாதிரி இருக்க சிமிலர் ப்ராப்ளம்ஸும் ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.